அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இடைக்கால இந்திய வரலாறு குறித்து பார்ப்போம். இடைக்கால இந்திய வரலாறு என்பது டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், விஜயநகர பாமனி அரசுகள் மற்றும் மராத்தியர்களை உள்ளடக்கியதாகும். அதில் டெல்லி சுல்தான்களை பற்றி இன்று நாம் பார்ப்போம். டெல்லி சுல்தான்கள் கிபி 1206 முதல் கிபி 1526 வரை ஆட்சி புரிந்தனர். 5 பிரிவுகளாக பிரிந்து இவர்கள் டெல்லியை ஆட்சி செய்தனர். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். மேற்காணும் 5 வம்சங்களில் மிக குறுகிய காலம் டெல்லியை ஆட்சி செய்தவர்கள் கில்ஜி வம்சம். 30 ஆண்டுகள், அதாவது 30 ஆண்டுகள் மட்டும் அவங்க டெல்லியை ஆட்சி பண்ணதுனால மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த வம்சம் கில்ஜி வம்சம். நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம் 94 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர். அப்போ டிஎன்பிசியில் என்ன கேட்பாங்க, மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த டெல்லி சுல்தான்களின் வம்சம் அப்படின்னா கில்ஜி வம்சம். மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த டெல்லி சுல்தான்களின் வம்சம் துக்ளக் வம்சம். அடுத்து டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1206. நல்லா பார்த்துங்க, டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1206. அடிமை வம்சத்தை நிறுவியர். அடிமை வம்சம் தான் டெல்லியினுடைய முதல் வம்சம். இதனோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மாமுலுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமுலுக்குன்னா ஒரு அரேபிய மொழிவேடு. அப்போ இதுவும் அடிமை அப்படின்னு தான் போகுது. அப்போ மாமுலுக் வம்சம் அல்லது அடிமை வம்சம் ரெண்டுமே ஒன்று தான். இந்த வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். நல்லா ஞாபகம், அடிமை வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். இவர் இவரோட தலைநகர், அதாவது குத்புதீன் ஐபக் இவரோட தலைநகரை எங்கு நிறுவியிருந்தார்னா லாகூர். குத்புதீன் ஐபக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர் லாக் பாக்ஸ், அதாவது லட்சங்களை கொடுப்பவர் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இவருக்கு லாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலத்தில் கட்டடப் பணிகள் அதிகமாக பண்ணார். அதில் முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா குதுப்பினார் குவாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி நினைவாக கட்டத் தொடங்கினார். இவர் இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இறந்துட்டார். இப்போ டிஎன்பிசியில் குதுப்பினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்துமிஸ்ன்னு சொல்லுவோம். குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எப்படி இறந்தார் அப்படின்னா சவுகான் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு, குதிரை விளையாட்டு. அந்த குதிரை விளையாட்டில் இவர் இறந்தார். அப்போ இல்துமிஸ் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்பாங்க. சவுகான் எனப்படும் குதிரை விளையாட்டின் போது கீழே விழுந்து குத்புதீன் ஐபக் இறந்து விட்டார். அப்போ குத்புதீன் ஐபக் எப்படி இறந்தார்னா சவுகான் எனப்படும் குதிரை விளையாட்டின் போது கீழே விழுந்து இறந்து விட்டார். அடுத்து இவர் மறுபடியும் ஒரு 2 பில்டிங்கை கட்டியிருக்காரு. அந்த கட்டிடங்கள் பேர் குவாத் உல் இஸ்லாம் மசூதி, ஆலாய் தின்கா சோன்ப்ரா. இந்த 2 கட்டிடங்களையும் உருவாக்கியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி குதுப்பினாரை கட்டியிருக்கான்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இவர் டெல்லியில் குவாத்தில் இஸ்லாம் மசூதி, அஜ்மீரில் ஆதாய் தின்கா சோன்ப்ரா ஆகிய 2 கட்டிடங்களை கட்டியவர். இவருடைய இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க இவரை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் ஆரம் ஷா. இந்த ஆரம் ஷா குத்புதீன் ஐபக்கோட மகன். இவர் ஆட்சிக்கு வராரு. இந்த ஆரம் ஷாவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் தான் இல்துமிஸ். ஆரம் ஷாவை கொன்னுட்டு அதுக்கடுத்து ஆட்சிக்கு வராரு. அப்போ குத்புதீன் ஐபக்கை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் ஆரம் ஷா. ஆரம் ஷாவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் இல்துமிஸ். பாக்தாத் கலிபாவிடமிருந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். இது முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்தாத் கலிபாவிடமிருந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். அடுத்து இந்த இல்துமிஸுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன பணிகள் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சகல்கானி அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்துறது. சகல்கானி அப்படிங்கிறது 40 பேர் கொண்ட ஒரு நாற்பதிமர் குழு. இதில் 40 பேர் இருப்பாங்க. அந்த நாற்பதிமர் குழுவை உருவாக்கியவர் யார்? இல்துமிஸ். அப்போ சகல்கானி அல்லது நாற்பதிமர் குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ். அடுத்து ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம், குதுப்பினாரை கட்ட தொடங்கியவர் குத்புதீன் ஐபக்கு. குதுப்பினாரை கட்டி முடித்தவர் யார்? இல்துமிஸ். இவர் காலத்தில் 2 நாணயங்களை அறிமுகப்படுத்துகிறாரு. ஒன்று டாங்கா. அப்போ டாங்கா என்னும் வெள்ளி நாணயத்தையும் ஜிதல் என்னும் செப்பு நாணயத்தையும் அறிமுகப்படுத்தியவர் யார்? இல்துமிஸ். அப்போ இல்துமிஸ் எத்தனை நாணயங்களை அறிமுகப்படுத்தினாருன்னு பார்த்தோம்னா டாங்கா, ஜிதல். இதில் டாங்கா வெள்ளி நாணயம்,
இதழ் வந்து செப்பு நாணயம். இந்த இல்துமிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி சுல்தானகத்தின் உண்மையான நிறுவனர் அப்படின்னு இவர் வந்து போற்றப்படுறாரு. அப்போ வந்து டெல்லி சுல்தானகத்தின் உண்மையான நிறுவனர் என்று கருதப்படுபவர் இல்துமிஸ். அடுத்து நம்ம ஏற்கனவே வந்து குத்புதீன் ஐபக் வந்து அவரோட தலைநகரை வந்து லாகூரில் வச்சுருந்தாருன்னு படித்தோம். இவர் வந்து அவரோட தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, லாகூரில் இருந்து டெல்லிக்கு தலைநகரை மாற்றியவர் யார்? இல்துமிஸ். லாகூரில் இருந்து டெல்லிக்கு தலைநகரை மாற்றியவர் இல்துமிஸ். இவர் காலத்தில் வந்து இவர் வந்து மின்காஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரை வந்து இவர் வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. அவர் பேர் என்ன பேர்? மின்காஜ் உஸ் ஜிராஜ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், ஒரு வரலாற்று ஆசிரியர் ஆதரித்தார். அப்போ வந்து இல்துமிஸ் வந்து எந்த ஆசிரியரை ஆதரித்தார்னா மின்காஜ் உஸ் ஜிராஜ். இவர் எழுதின நூல் வந்து தபாகத் இ நசிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ஆதரித்த ஆசிரியரின் பெயர் வந்து மின்காஜ் உஸ் ஜிராஜ். அவரால் எழுதப்பட்ட நூல் தபாகத் இ நசிரி. சரிங்களா? அடுத்து இல்துமிஸை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை ஆண்ட ஒரே பெண் மற்றும் முஸ்லீம் பெண்ணரசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா சுல்தானா ஆட்சிக்கு வராங்க. எந்த ஆண்டுன்னா 1236 ஆட்சிக்கு வராங்க. என்ன நல்லா பார்த்துங்க, இந்தியாவை ஆண்ட முதல் மற்றும் ஒரே முஸ்லீம் பெண்மணி தான் ரஷ்யா சுல்தானா. இவங்க எப்போ ஆட்சிக்கு வராங்கன்னா 1236 ஆண்டு ஆட்சிக்கு வராங்க. இவங்க வந்து ஒரு 5 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாங்க. 5 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சோன்னா இவங்க வந்து கைகால் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொல்லப்படுறாங்க. எந்த இடத்துல? கைகால் அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல வந்து இவங்க கொல்லப்படுறாங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்து பக்ரம் ஷா, மசூத் ஷா, நசூருதீன் முகமது அப்படிங்கிற 3 ஆட்சியாளர்கள் வராங்க. அப்போ வந்து ரஷ்யா சுல்தானாவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது பக்ரம் ஷா, மசூத் ஷா, நசூருதீன் முகமது. இவங்க 3 பேரும் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க வந்து திறமையற்ற ஆட்சியாளர்கள். இவங்களுக்கு அடுத்து கடைசி யார் வரா? பால்பன் வராரு. பால்பன் எந்த ஆண்டு வந்து அரியணை ஏறினார்னா 1266 ஆண்டு அரியணை ஏறினார். பார்பனுடைய சிறப்பு பெயர்கள், சிறப்பு பட்டங்கள்னு சொல்லுவாங்கள்ல, பால்பனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நியாபத் இ குதாய், ஜில் இ இலாகி, அதாவது இறைவனின் நிழல் என்றும் இறைவனின் சீடர் என்றும் கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கடவுளின் பிரதிநிதி. அப்போ வந்து நம்ம டெல்லி சுல்தான் அரசரில் கடவுளின் பிரதிநிதி, இறைவனின் சீடர், இறைவனின் நிழல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பால்பன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி சுல்தானிய அரசர்களில் கடவுளின் பிரதிநிதி, இறைவனின் சீடர், இறைவனின் நிழல் என்று அழைக்கப்பட்டவர் பால்பன். இவருடைய முக்கியமான ஒரு இதுன்னா, வங்காளத்தில் வந்து துக்ரில் கான் அப்படின்னு ஒரு ஆட்சியாளர் இருக்கார். அவர் செய்த புரட்சியை வந்து ஒடுக்கிறாரு. அப்போ வங்காளத்தில் துக்ரிகால் செய்த புரட்சியை ஒடுக்கியவர் பால்பன். இவருடைய முக்கிய பணிகள்னால் இவரும் அதிகமான பணிகளை வந்து செய்கிறாரு. நவ்ரூஸ் அப்படிங்கிறது ஒரு பண்டிகை. நவ்ரூஸுங்கிறது ஒரு பண்டிகை, அதாவது பெர்சிய புத்தாண்டு. இந்த இதை வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்போ நவ்ரூஸ் பண்டிகையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பால்பன். நவ்ரூஸ் பண்டிகையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன். அடுத்து சிதா மற்றும் பைபோஸ், அந்த ஒரு 2 புதுசாக ஒரு 2 இதை கொண்டு வராரு. அப்படின்னா என்னென்னா, சிதாத் பைபோஸ் அப்படிங்கிறது அரசருக்கு வணக்கம் செலுத்தும் வடிவம். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ பைபோஸ் அப்படிங்கிறது அரசருக்கு வணக்கம் செலுத்தும் ஒரு வகையான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை அறிமுகப்படுத்தினது யார்? பால்பன். ஏற்கனவே என்ன படித்தோம்? நவ்ரூஸ் பண்டிகையை அறிமுகப்படுத்தியவரும் பால்பனு. பைபோஸ் அப்படிங்கிறது அரசருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வகையான முறை. இதை அறிமுகப்படுத்தினரும் பால்பன் தான். சரிங்களா? அடுத்து ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை, அதாவது பிரபுக்கள் வந்து அதிகமாக ஆட்சி செலுத்துகிறாங்க, அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக பிரபுக்களின் அதிகாரத்தை ஒடுக்குவதற்காக ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர். பிரபுக்களின் அதிகாரத்தை ஒடுக்குவதற்காக ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க? பால்பன். அடுத்து இராணுவத்துறையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அந்த இராணுவத்துறையினுடைய பேர் என்னன்னா திவான் இ அர்ஸ் வந்து இராணுவத்துறை. இதையும் அறிமுகப்படுத்துவர் வந்து பால்பன். அப்போ பால்பன் என்னென்ன அறிமுகப்படுத்துகிறான்னா, நவ்ரூஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை,
பைப்போஸ் அப்படிங்கிற ஒரு, அதாவது அரசர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு முறை. இரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை, பிரபுக்களின் அதிகாரத்தை ஒடுக்குவதற்காக இரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்து இராணுவத்துறை சம்பந்தமாக திவானி ஈயர்ஸ் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. சரிங்களா? அடுத்து இவருக்கு அடுத்து கடைசி ஆட்சியாளர், அடிமை வம்சத்தினுடைய கடைசி ஆட்சியாளர் அப்படின்னா மொய்சுதீன் கைகுபாத். முக்கியமான கொஸ்டின்ங்க. அடிமை வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா மொய்சுதீன் கைகுபாத். இவரோட ஆட்சியோட அடிமை வம்சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் வராங்க. இனி வரும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மற்ற பார்க்கலாம். இந்த டெல்லி சுல்தான்களை பற்றி நம்ம வந்து ஒரு 3 பகுதியாக பார்ப்போம். ஏன்னா பொறுமையாக படிக்கணும். நீங்கள் படித்ததை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, அவசரப்படாதீங்க. இன்னும் 2-3 முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கிஸ்கானின் சமகால ஆட்சியாளர் என அழைக்கப்படுபவர் யார்? இல்துமிஸ். முக்கியமான கொஸ்டிங்க. செங்கிஸ்கானின் சமகால ஆட்சியாளர். இந்த செங்கிஸ்கான் வந்து யாருன்னா மங்கோலியர்களினுடைய தலைவன். இவர் வந்து இந்தியா மீது படையெடுத்து வரும்போது வந்து டெல்லியை வந்து ஆட்சி புரிந்துக்கிட்டு இருந்தவர் தான் இந்த இல்துமிஸ். அதனால தான் இவரை வந்து செங்கிஸ்கானின் சமகால ஆட்சியாளர்னு சொல்லுவாங்க. அப்போ செங்கிஸ்கானின் சமகால ஆட்சியாளர் யார்? இல்துமிஸ். இந்த செங்கிஸ்கான் வந்து மங்கோலியர்களுடைய யார்? தலைவன், மங்கோலியர்களின் தலைவன். அடுத்து ருக்னுதீன் புரோசோவிற்கு பின் அரியணை ஏறியவர் ரஷ்யா சுல்தானா. ருக்னுதீன் புரோசோவிற்கு பின் அரியணை ஏறியவர் ரஷ்யா சுல்தானா. இதுதான் அடிமை வம்சங்க. இந்த அடிமை வம்சத்தில் வந்து இப்போ படித்ததில் வந்து எல்லாமே மோஸ்ட்லி முக்கியமான கொஸ்டின்லாம் கவர் ஆகிடுச்சு. இதை நீங்கள் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இனி வந்து இன்னும் 2 பகுதியாக வந்து அடுத்த 2 வம்சங்களையும் பார்ப்போம். ஓகே, நன்றி.